ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் தேன் வாழை எடுத்திருக்கேன். வாழைப்பூவில் இருக்கிற நாரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் அதில் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் வணங்கினதும் நம்ம வேக வச்சுருக்கிற வாழைப்பூவில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 5 நிமிஷம் வணக்கி விடுங்க. நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதில் கறி மசால் தூள் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவன தேங்காய்க்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.